என்ன கேட்குறது? கேள்வி கேள்வி கேட்குறதா? நான் எங்கள் அப்பாவையும் பதில் சொல்கிறேன். ஓகே டன். ஷோர்லெஸ். சோரா? ஷோர். ஷோரா? ஏதோ கேளு சீக்கிரம். ஷோராமா? ஷோர். தசவர் வாயில என்ன உடைக்கிறவங்க நீங்க? அப்பா எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கு? எனக்கா தெரியும். எங்க அப்பா கேளு. நீ கேளு. அப்பா எத்தனாவது நீ? ஆமா 6th ஸ்டாண்டர்ட். 6வது வரைக்கும் படிச்சிருக்கலாமா? 6வது வரைக்கும் படிச்சிருக்கா? ஸ்கூலுக்குலாம் எப்படி போகணுமா? அதாவது கதை கேளு. ஸ்கூலுக்கு போகிற கதையெல்லாம் கேளு. காலையில் 8:30 மணிக்கு போவோம். மஞ்சள் பையை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு மஞ்சள் பையை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு போவோம் 8:30 மணிக்கு. 9 மணிக்கு ப்ரேயரு. 9:15. அப்புறம் போய் கிளாஸில் உட்காருவோம், படிப்போம். என்ன படிப்பீங்க? என்ன சொல்லி தர்றாங்களோ அதை படிப்போம். டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லி தர்றாங்களோ அதை படிப்போம். அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது நடந்த ஏதாவது நிகழ்வு, இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு, மறக்க முடியாத நிகழ்வு, அந்த மாதிரி ஏதாவது? மறக்க முடியாத நிகழ்வுன்னா நிறைய இருக்கு சொல்லலாம். அதை சொல்லு, ஒன்றொன்னா சொல்லு, அதைத்தான் கேட்குறோம். ஸ்கூலுக்கு போகும்போது நான் கடைக்கு போவேன். எங்கள் அப்பா கடை வச்சுருந்தார், கோயில் கடை. கடையில் எங்கள் மாமா இருப்பார். எங்கள் மாமாட்ட போய் காசு வாங்க போவேன். அன்னைக்கெல்லாம் 10 பைசா தான் தருவாங்க. அந்த 10 காசு தரவங்களையும் 4-5 கொட்டு வாங்கிடுவேன் எங்கள் மாமாக்கிட்ட. காசு வேணுமா, இங்கே வா தர்றேன்னு கூப்பிட்டு நறுக்குன்னு மண்டையில் கொட்டு வைக்கும். அழுதுகிட்டே போவேன். சரி வா தர்றேங்க. திரும்ப இப்படியே 4-5 தடவை கொட்டு வாங்கிட்டு அப்புறம் அந்த 10 காசை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அங்கே உரைக்கிற ஐஸ் இருக்கும், அது வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் இந்த பேரிச்சம்பழம்னு சொல்லி, இந்த பேரிச்சம்பழம் கிடையாது, அது இந்த பாவு காய்ச்சி அதில் நடக்கடல பருப்பு பொட்டுக்கடல பருப்பெல்லாம் போட்டு அப்படியே ஸ்லேஸாக இருக்கும், அடுத்து வச்சுருப்பாங்க. அதை 5 காசை 3 காசை கொடுத்து கேட்டோம்னா ஒரு பொட்டலத்தில் கட்டி தருவாங்க, இவ்வளோ பிச்சு போட்டு. அதை வாங்கி தின்னுட்டு போவோம் ஸ்கூலில். அப்புறம் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கோயிலுக்கு போனாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போனோம்னா விட்டுட்டு போயிட்டாங்க. நான் போய் கடைக்கு போகும்போது அம்மா எங்கேயான்னு கேட்டதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க, சாயந்தரம் வந்துடுவாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார். நான் என்ன பண்ணேன், திருப்பி ஸ்கூலுக்கே போகல, பையன் ஸ்கூல்லையே கிடந்தது. அப்படியே நடந்து பஸ்ஸு போகிற தடத்துலையே போனேன். கொஞ்சம் தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பேன். போனோன்னா ஒரு சின்ன கிராமம், அத்தானின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் முன்னாடி டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உட்காந்துருந்தார். என்னை கூப்பிட்டாரு, பாப்பா இங்கே வா அப்படின்னு. எங்கே பாப்பா போகிறேன்னு கேட்டார். எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. சரி வா நான் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லி சைக்கிளில் உட்கார வச்சு எங்கள் கடையில் கொண்டு போய் விட்டுட்டாரு. அந்த அப்பா, அவரையும் அப்பான்னு தான் சொல்லுவேன், அப்பாவோட ஃப்ரெண்டையும். அவர் கொண்டு போய் எங்கள் கடையில் விட்டுட்டாரு. எங்கள் கடையில் விட்டோன்னே எங்கள் மாமா கடையில் இருந்துச்சா, எங்கே போனேன் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி பாப்பா போயிட்டு திட்டாத அடிக்காதன்னு சொல்லி தான் விட்டுட்டு போனார் அவர். அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் மாமா அவர் போகிற வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு போனதுக்கப்புறம் கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அது எங்கள் சின்ன மாமாக்கிட்ட தான் நான் கொட்டு வாங்குவேன். அந்த நேரம் எங்கள் நடுமாமா இருந்துச்சு. நடுமாமா கண்டாலே எனக்கு பயம், பேசவே மாட்டேன். அந்த மாமா தான் கடையில் இருந்த கூப்பிட்டு போயிட்டாங்களா. அப்போ நான் கண்ணாடி வளையல் போட்டுப்பேன், நிறையா கை நிறையா கண்ணாடி வளையல் போட்டுருப்பேன். கூப்பிட்டு எங்கள் மாமா போனை எட்டி கீழே நின்றுட்டு இருந்தேன்னா, எங்கள் மாமா கல்லாவில் உட்காந்துருந்தா எட்டி போனேன்னா எட்டி இப்படி கையை பிடிச்சிட்டு பாரு, வளையல் படப்படன்னு உடஞ்சி கையில் குத்திடுச்சு. அப்படியே என்ன குட்டி ரத்தம் வந்துருச்சு. ரத்தத்தை பார்த்தோன்னா நான் சின்ன பிள்ளை தானே, அழுக ஆரம்பிச்சுட்டேன்.
சரி சரி வான்னு துரத்து விட்டு அதுக்கு மருந்தை வச்சு விட்டு அனுப்பி விட்டுருக்கு. வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா வீட்டில் இருந்தார். சொன்னேன், வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அது அப்புறம் விளையாட போயிட்டேன். நான் பாட்டுக்கு இருந்தேன். எங்கள் அம்மா திரும்ப சாயந்தரம் வந்தோடனே திருப்பி அழுக ஆரம்பிச்சிட்டேன் கையை பிடிச்சிக்கிட்டு. ஏன் பாப்பா இந்த மாதிரி மாமா என் கண்ணாடி வலையில் உடச்சி கையில் ரத்தம் வந்து காய ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மா வரட்டவன் அவங்க சோறு குழம்பு போட்டு வைக்கிற திமிரில் என் பிள்ளையாட்டானா வரட்டவன் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு எங்கள் மாமா வந்தோடனே கொடுத்து சத்தம் போட்டு எதுக்குடா பிள்ளையாடுச்சு அப்படின்னு. நான் கையை பிடிச்சேன், வளையலில் பட்டு உடஞ்சி போச்சுக்கா, வேற ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிடுச்சு எங்கள் மாமா. அப்புறம் திரும்ப அதோட போயிடுச்சு அந்த இது நிகழ்வு. நான் என்னமோ வாரமான ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அந்த ஐயா வீட்டுக்கு போவோம். நானும் என் தங்கச்சியும் போவோம். போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு வருவோம். அவங்க வீட்டில் அவங்க தயிர் எருமை தயிர் பெற போட்டு பானையில் சட்டியில் வச்சுருப்பாங்களா, அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கும். கரண்டியை போட்டு பேட்டு எடுத்து திரும்புவோம் 2 பேரும். சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு சாயந்தரம் அந்த ஐயா கொண்டு வந்து விடுவார் எங்களை கடையில். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். டெய்லி ஸ்கூல் விட்டு வரும்போது கடைக்கு வந்துட்டு தான் வருவோம். வரும்போது அந்த கடைக்கு எங்கள் கடைக்கு பக்கத்து கடையில் வந்து பலகார கடை, இந்த முறுக்கு முட்டரு எல்லாம் போடுறாங்கள, லட்டு ஜிலேபியெல்லாம், அந்த பலகார கடை. அந்த கடையில் எங்கள் அப்பா டெய்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இனிப்பு வாங்கி தருவார். ஒரு நாளைக்கு லட்டு, ஒரு நாளைக்கு ஜிலேபி, ஒரு நாள் மைசூர் பான் வாங்கி தருவார். எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று. எங்கள் அம்மாவுக்கு இனிப்பு பிடிக்காதா, அதுக்கு பக்கோடா பொட்டலம் வாங்கி தருவார். அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போவோன்னு நினைக்கிறியா, அதுவும் போக மாட்டான். நேராக ரோட்டை சுற்றி போனோம்னா ஹைஸ்கூல் இருக்கும். ஹைஸ்கூலுக்குள்ளே இதெல்லாம் தூரி சர்க்கல் இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் விளையாடுவோம். போய் விளையாண்டுட்டு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு திரும்ப விளையாட்டுக்கு ஓடிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் படிப்போம் எடுத்து வச்சு. திரும்ப சாப்பிட்டுட்டு 8 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம். அப்புறம் எங்கள் அப்பா வருவார் நைட்டு வந்து பாப்பாலாம் சாப்பிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுவார். பாப்பாலாம் சாப்பிட்டுச்சான்னு கேட்பார் எங்கள் அப்பா. சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு அப்புறமா அவர் பால் குடிக்கும் போது எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் ஆட்டி கொடுப்பாங்க. தூங்கினவங்களை எழுப்பி உட்கார வச்சு பாப்பா பாப்பா குடி பாலை குடி, டேய் பாப்பா பாப்பா அப்படின்னு பாப்பாங்கும்போது முழிப்போம், பாலை குடிப்போம் ஒரு முழுக்க, அப்படியே தூங்குவோம். அப்படியே சொல்லி பாலை கொடுப்பார் எங்கள் அப்பா. அப்புறம் கொடுத்தோன்னா படுக்க வச்சுருவார். காலையில் திரும்ப எழுந்திரிச்சாக்கா அது மாதிரி தான். எழுந்திரிச்சோன்னா நாங்கள் பாட்டுக்கு ஆற்றுக்கு குளிக்க போயிடுவோம். ஆறுக்கு எங்கள் ஊரில் ஆற்றுக்கு குளிக்க போயிடுவோம். எல்லாம் செட்டாக சேர்ந்துக்கிட்டு எங்கள் மாமா பிள்ளைங்க, நான், என் தங்கச்சி எல்லாரும் போயிடுவோம். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு போயிடுவோம். போய் நீச்சல் அடித்து குளித்து துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு வீட்டில் பைப்பு இருக்கும், கிணறு இருக்கும். குளிக்க மாட்டோம், பைப்பு இருக்கும், கிணறு இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமாட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா தலை சீவிட சொல்லி தலையை சீவிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். இதான் டெய்லி நடக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் நான் எது கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருந்துச்சு.
ம். நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த மாதிரி ஏதாவது பூனைனாலே எனக்கு பிடிக்காது சுத்தமாக, அலர்ஜி எனக்கு. பூனைனாலே அது வெறுப்பாக இருக்கும். நாய்க்குட்டி தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் ராஜபாளையத்து நாய் இருந்தது. இத்தனை உயரம் இருக்கும், நல்லா இவ்வளோ உயரமாக இருக்கும். எங்கே போனாலும் கூடவே தான் வரும். ஆற்றுக்கு குளிக்க போனேனாலும் கூட வரும். கடைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் பெரும்பாலும். சரி எங்கே போனாலும் வரும். காய்கறி அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ரோஸ் அந்த மாதிரி நட்டிருக்கேன். அது செடி வீட்டில் நிறைய வச்சுருப்பேன். காய்கறி செடி, கனகாம்பரம் செடி, பீக்கங்காய், புடலங்காய், பாகக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லா செடியும் போட்டு வச்சுருப்போம். காய் நிறைய காய்க்கும். அதே மாதிரி பூச்செடி நிறைய போட்டு வச்சுருப்பேன். கனகாம்பரம், அப்புறமா டிசம்பர் பூ இருக்குல்ல, எனக்கு டிசம்பர் பூனா ரொம்ப பிடிக்கும். அதனால் டிசம்பர் பூவும் கனகாம்பரம் தான் மெயினாக வச்சுருப்பேன். நான் நிறைய பூக்கும். டிசம்பர் மாதம்லாம் டிசம்பர் பூ ஒரு குண்டா பூ பூக்கும். நிறைய பெரிய குண்டா நிறைய பூக்கும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பேன். உங்கள் மாமா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அப்புறம் ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில சைக்கிள் எடுத்துக்கிட்டு சமயபுரம் கோயிலுக்கு போயிடுவோம். சமயபுரம் கோயில் வந்து எங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் தான். அதனால் சைக்கிள்லேயே போயிட்டு போகிற வழியிலேயே புளியமரம், மணச்சநல்லூர். எங்கள் ஊர் மணச்சநல்லூர். எங்கள் ஊர் வந்து மணச்சநல்லூர். ஆமாம், அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் சமயபுரத்துக்கு. சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். போகிற வழியிலேயே நிறையா போகிற வழியில் புளிய மரமாக இருக்கும். அந்த மரத்தை என்ன பண்ணுவோம், சைக்கிளை நிறுத்திட்டு கல் எடுத்து புளியங்காயை அடிப்போம். அடித்து அங்கே ஒரு கல் இருந்துச்சுன்னா, பெரிய கல் இருந்துச்சுன்னா இன்னொரு கல்லை வச்சு அந்த புளியங்காய், உப்பு, மிளகாய் எல்லாம் வச்சு நட்டி அதில் வெட்டி தெரிக்குதா வந்து நட்டி அதை ஒரு குட்டியில் அப்படியே உருட்டி இப்படி வச்சு அது தப்பிக்கிட்டே போவோம். லாலிபப்பு, அந்த காலத்து லாலிபப்பு, அந்த காலத்து லாலிபப்பு. தப்பிக்கிட்டே போவோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே தெப்ப குளம் இருக்குது. தெப்ப குளத்தில் போய் விளையாடுவோம் கொஞ்சம் நேரம். விளையாண்டுட்டு அப்புறம் திரும்பி சாயந்தரம் 4 மணியை போல் வீட்டுக்கு வருவோம். இதெல்லாம் புளியம்பழம் அது இதுன்னு அடித்து திங்கிறதுலேயே ஒரு பட்டியே இருக்காது. அதனால் வீட்டுக்கு வந்துடுவோம். 4 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தால் 2 டோஸ் கிடைக்கும் எங்கள் அம்மா கிட்ட. தட்டை விட இருந்தால் ஒன்று எடுத்துகிட்டு வா பாப்பா. அந்த ஹாட் பாக்ஸுக்குள்ள இருந்து இது வாங்கவே இல்லை வீட்டுக்கு தீனி. இதெல்லாம் வராது. அது வராது, வராதுடி. வேறு வராது, பிடுங்கிட்டா. இதெல்லாம் ஒரு தடவை பிடுங்குறதோட சரி. இதெல்லாம் விதையில வர்றது பாப்பா. இதுக்கு கீரைக்கு விதை இருக்கு பாப்பா. அந்த விதையை போட்டு விட்டோன்னு வச்சுக்க. இது நம்ம வீட்டுக்கு எதுவும் தீனியே வாங்கலை. அதில் இருக்கு பாரு கவரில், ஹாட் பாக்ஸுங்கள சிலிண்டர் மேலே. அப்படியே எடுத்து வா கவரோட. எது வேணுமோ எடுத்துக்குவீங்க. ஒரு தட்டை விட போதும். அதில் 2 என்னமோ தான் இருந்தது. அப்படியா? நல்லா இருந்தது. 100 தான் நான் வாங்கினேன். டேஸ்டாக இருந்தது. ஏன் பாப்பா? ஓ 50 வாங்குண்ணா. 100 வாங்கினதுல 3 தான் மிச்சம். 97 சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒண்ணா நாங்க வந்து பகிர்ந்துக்க போறோம். இன்னொன்று வாங்கியிருக்கலாம். இன்னொரு 100 சூடு சேர்த்து குட்ரி ஒன்று கொடுத்து போதும். அப்பா அந்த பருப்பில் தண்ணி இருக்கான்னு பாரு. ஓடு அடி குடிக்கிறப்போ இல்லைன்னா கொம்பு தண்ணி எடுத்து ஊற்று. படக்கட்டி எடுத்து இருக்கா தண்ணி?
வாய் கொப்பிட்டு நீ எடுத்துட்டு அதை எடுத்துக்கா முறுக்கு எடுத்துக்கா வேணா ஏதோ ஒன்று எடுத்துக்கா எந்த உனக்கு அண்ணன் என்ன பண்ணுது துமக்குதா என்ன அது நீ துமக்குதியா என்ன அது அதையா எடுத்துக்கோ நம்ம வாய் கொப்பிட்டு போகிறேன் எடுத்துக்க வேண்டியதானே நம்மளுக்கு முடியுங்க. சரி எடுத்துக்கோ அதான் இருக்குல்ல ரெண்டா 200 எல்லாமே 100 தான் வாங்கினேன் அண்ணன் நைன் சங்கத்தான் தட்டோடைய கொண்டு போகும்போது நான் சொன்னேன்ல அவனுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க பாரு தீனி எல்லாம் அப்படின்னு ஒரு 2 பேர் கொண்டு போனாங்களா கார்லேருந்து இறங்கினோம்ல பாப்பா அப்போ 2 பேர் 3 பேர் அக்கா அங்கே தூக்கிட்டு போனாங்களா முறுக்கும் தட்டோட எடுத்துப்பாங்க. ராகியும் ராகி வாங்கி பை பலகாரம் கொண்டு போகிறாங்க சொன்னாங்க பை அங்கே தான் வீட்டில் தான் சொல்லுவாங்களாட்டக்கே அவங்களே சொல்லுவாங்க ஃபேக்டரி வச்சிருவாங்க. ஃபேக்டரி வச்சு சரி பண்ண எங்க அப்பா கொடுக்குறேன். அவர்தான் டைரக்டர். போதும் நிறைய சோறு திண்டு கவிஞர் போட்டு தரேன் ஒரு கிளாஸ் ஆளுக்கு ஒரு கிளாஸ் போட்டு கொடு பை. போட்டு தரேன் தின்னுங்க கொஞ்சம் போட்டு தரேன் இந்த கீரை அரிஞ்சிட்டு இந்த காய் நட்டு சாம்பார் காய்ச்சி இது வேணாமா உனக்கு போதுமா நீதான் ஆளுக்கு ஒரு பீச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இப்போ இது நல்லாக்கு இது 2 தான் சூப்பரா இருக்கும். தட்டோட ஃபர்ஸ்ட் 1 பிரைஸ், ரெண்டாவது முறுக்கு 1 பிரைஸ், செகண்ட் பிரைஸ் சாரி மொறு வேண்டும். ஆமாம் எத்தனை மோர் போட்டு கொடு போட்டு தரேன் இஞ்சி கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் மாமா கொத்தமல்லி தலை இஞ்சியெல்லாம் எனக்கு சரியா நல்லா இருக்கும் வேணாம். ஜில்லு தண்ணி இருக்கும் எனக்கு ஓகே. நல்லா இருக்கும் சூப்பராக வெயில் நேரத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நல்லா இருக்கும் மோர்காரங்க வந்தாங்களா இன்னைக்கு சர்பத்து தான் வேணும் எனக்கு. சர்பத்து தான் வேணும். சர்பத்து. அற்பத்தெல்லாம் பல காய் கிடக்கும் வேற வாங்கணும் காசு ஐஸ் கட்டியாக ஊற்றியே வைக்கலாம் மோர் இருக்குது மோரை குடிங்க வீணாக போயிடும் காசு போட்டு வாங்க ஓ, சூப்பர். சர்பத்து மத்தியானம் ஆனால் குடிப்பார் 2 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு மேலே ஆனால் சர்பத்து குடிக்கலாம் மோர் கலக்கிட்டு வரேன் ஒரு முருங்கா போதும். ஒண்ணுதான் இருந்தது பாப்பா கடையிலேயே எல்லாம் எடுத்து இருந்து போச்சு இல்லைன்னா 2 வாங்கிட்டு வந்துருப்பேன் நான் என்ன வாங்க மாட்டேன் இல்லை சரி அதையும் விட்டா போயிருன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் போனோன்னு எடுத்துட்டேன் ஒன்று கிடக்கவும் அப்புறம் கேட்டேன் அப்புறம் தான் கேட்டேன் கடைக்காட்டில் முருங்கைக்காய் வேற இல்லையா ஐயான்னு இல்லைக்கா முடிஞ்சிருக்கா அப்படி இன்னொரு பொம்பளையும் முருங்கைக்காய் கேட்டு இதெல்லாம் ஓட்டு போட ஊருக்கு போயிருப்பாங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் கம்மியாக வாங்கிட்டு வந்தேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க கடைக்காரன்
என் ஊர்ல இருக்கவங்க வாங்க மாட்டோமோ? நிறையா இருக்காதுல்ல, வெளியூர் போனவங்களாம் இருந்தாங்கன்னா நிறையா போய் விற்கும். ஆளுங்க இருந்தா இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்தாக்கா கம்மியாக வாங்கிட்டு வந்தேன். சரி சரி பழகிட்டு. கீரையும் அதே மாதிரி முருங்கைக்கீரையும் ஒரே ஒரு கட்டு தான் இருந்தது. அதையும் எடுத்துட்டேன் போனோம். நீ முருங்கைக்கீரை நான் கடைக்கு ஃபர்ஸ்ட் ஆளே எங்க அப்பா தான். முடிஞ்சிருச்சு. கடைசியா ஃபர்ஸ்ட் ஆளாமா? கடைசி ஆளுன்னு சொல்லு. முடிஞ்சிருச்சு பாப்பா, முடிஞ்சிருச்சு. முடியல இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு போனேன்? 6:30 மணிக்கே போனேன். 6:30 மணிக்கே அப்படி இருக்கு. அப்ப எத்தனை மணிக்கு கடைக்கு போகணும்? 7 மணிக்கு போ. 5 மணிக்கு போனா அந்த மார்க்கெட்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி போகணும். 4 மணிக்கு போய் அங்க உட்காந்துக்கோ. நான் வந்தானே இதுக்கு இந்த கடைக்கு போயிருந்தா இருந்திருக்கோம். நான் வெத்தலை வாங்கணுன்ட்டு தான் அந்த கடைக்கு போனேன். அப்புறம் இட்லி அரிசி 50 ரூபா 1 கிலோ. இட்லி அரிசி வாங்கணும் நாளைக்கு. அப்ப நான் 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ 30 ரூபாயா? 25 ரூபா 1/2 கிலோ. நல்லா இருக்கும்க்கா இட்லி அரிசி அப்படின்னா. சரி 1 கிலோ கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டேன். ஜஸ்ட் மிஸ். மோரை கூட இல்லாட்டி தின்னுக்கிட்டே இருப்பா. மோர் டக்குன்னு மோரை போடு. வர்றேன். ஏன் பாப்பா? மஷி விடு. அது சாயந்தரம் எடுத்துக்கலாம். அது என்னது? ராகி பக்கடா. பாய். இந்த ராகி ஓட்டு பக்கடா சாயந்தரம் காபி குடிக்கலாம் எடுத்துக்கலாம். அது பண்ணு. இந்த முறுக்க தெரியுமா? என்ன அப்பா இது சாயங்காலம் 4 மணிக்கு சைக்கிள் ஓட்டுறியா? அப்பா அங்க நான் வெளியில அங்கே வந்து வெளில உட்காருவேன். நான் எப்பவுமே அங்கே உட்காருவேன் சாயங்காலத்தில். சவுண்ட் கேட்க போகுது எனக்கு. சப்போர்ட் வீல் எடுத்து போய் நான் ஓட்ட கத்து கொடுப்பேன். எனக்கு 2 வீல் வச்சு. ஐயோ, 2 வீல் வச்சு நடக்க முடியாத அளவு இருக்கும்போது தான் நீ அதை கற்றுக்கொடு இதை கற்றுக்கொடும்ப. நானே நடக்கிறக்கே வீட்டுக்குள்ள நடக்கிறக்கே எப்படி நடக்கிறேன்? நான் இங்க ஓட்டவா? எங்க? இங்க. இங்கயா? இங்க ஓட்டி. அப்படி ரோட்டில் எத்தனை பேர் போயிட்டு இருப்பாங்க தெரியுமா சைக்கிள் ஓட்டுறாங்க. நீ பார்த்து சாயங்காலம் பாரு. நீயே அப்பா நான் ஓட்டுறேன்பா அதுதான் கேட்பவே. உட்காந்து நான் பேசிட்டு இருப்பேன் பாரு. உட்காருவேன் பாரு. நேத்து தான் உட்காரல. நேத்தான் இல்லை போயிட்டு நம்ம வெளில போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தோம். யாருமே இல்லை. நான் உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு தானே வந்தோம் வீட்டுக்கு. இந்த போட போயிருச்சு அப்பையா. நான் கிராணி பார்க்க போறேன். என்னது? கிராணி. டிவி எல்லாம் போடாத. நான் நாடகம் பார்க்கறத விட்டு போட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன். நான் நாடகம் பார்க்கணும். அவ்வளோதான் பாப்பாண்டி. கிராணி. மோர் முடிஞ்சோன்னே போயிடலாம். அப்ப நான் எப்ப கிராணி பார்ப்பேன்? கிராணி அப்புறம் பாரு. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பாய் செல்லுலெல்லாம் கிராணி இருந்தால் ஒன்றும் இல்லை. செல்லுக்கு தான் பார்த்து நாடகமே முடிஞ்சிருச்சா? ஆமா 11:30 போடுவான். 12 மணிக்கு இது போடுவான். 11:30 பூங்கொடி முடிஞ்சிருக்கும். 12 மணிக்கு அது என்ன அது அதர்னன் போடுறாங்களோ? ஜோடி. பேரே தெரியல. அப்புறம் நீ நாடகம் பார்த்து என்ன பண்ண போற? அதான் எங்களை பார்க்க விடு. பேரு பார்த்துக்கிட்டே இருந்தா நெருப்பு வரும். என்ன பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானும். தண்ணி கொண்டா சாமி கொஞ்சோண்டு. போய் எடுத்து கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தான் என்னை பார்க்குறாப்புல. அப்பா தண்ணி வேணுமாமா?
தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். இதுக்கு தான் வாங்கிட்டு மயக்க கொடுக்குறேன். ஏன் ஏன் நீ ஏதோ பேசுவ, ஆனா மைக்கு இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறீல்ல, அதனால் நான் பேசுகிறது வந்து நான் சத்தமாக பேசுகிறேன். அதனால் இதிலேருந்து வாய்ஸ் வந்து அதில் போய் அதிலேருந்து இதில் வந்துடும். அதனால் மைக்கு யார்கிட்ட இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இல்லைன்னா இப்படி பண்ணலாமா? இங்கே சரி எல்லாம் வேணாம். ஓகேவா? ஓகே வா. இங்க பாரு, கேமராவில் பாரு. இந்த கேமராவில் கேமரா கையெடு, அங்கே தான் பார்க்கணும் கேமராவில். சாப்பிட்டியா? சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சாப்பாடு கொடுக்கல, நான் சாப்பிடல. என்னை பார்க்காதேன்ட்ட, கேமரா தான் பார்க்கணும். அதாயா? சாப்பாடு கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேனே. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவியா? கொடுக்கலன்னா நானே எடுத்து போட்டு தின்பேன். கொடுத்தா சாப்பிடுவேன். கொடுத்தா அதான் எடுத்து சாப்பிடுவேன். கொடுக்கலன்னா போட்டு சாப்பிடுவேன். கொடுக்கலன்னா போட்டு சாப்பிடுவேன். போட்டு சாப்பிட்றாப்புல இருந்தால் நான் கொடுக்கலன்னு அர்த்தம். குழப்பத்தானே கேள்வி கேட்கறது. நீ எதுவாக இருந்தாலும் கேமராவையே பார்த்து பேசு. கேமரா தான் என் மூஞ்சி. என்ன, நீ என் மூஞ்சியை பார்க்காத. மோர் வேணுமா? உனக்கு மோர் வேணும்னா முதல்ல தயிர் வேணும். தயிர் வேணும்னா அதுக்கு பால் வேணும். இல்ல, காசு வேணும். பால் வேணும்னா அதுக்கு மாடு வேணும். மாடு வேணும்னா மாடு வேணும்னா அதுக்கு வீடு வேணும். வீடு வேணும். வீடு வேணும்னா செங்கல் வேணும். அதுக்கு செங்கல் வேணும். செங்கல் சிமெண்ட் வேணும். செங்கல் சிமெண்ட் வேணும்னா அதுக்கு ஃபேக்ட்ரி வேணும். அந்த ஃபேக்ட்ரி வேணும்னா வேலை செய்யற ஆள்கள் வேணும். இப்படியே சொல்லிக்கிட்டே போனா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கு. சரியா? சரியா? இந்த மோருக்காக தான் வெயிட்டிங்கு. மோர் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், நான் நிறுத்திடுவேன். அப்பா ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். நீ யார் சங்காத்தம் எனக்கு வேணான்னு. நம்ம 2 பேர் போயிடலாம். நம்ம மத்தியானம் முடிஞ்சதும் நான் வருவேன். மத்தியானமே எப்ப முடிவ? மோரை நீ குடிச்சு முடி, அப்ப நான் முடிவேன். மோரே மோரே எப்ப வருவ? உங்க அப்பாயி ஆத்துனதும் உன் கைக்கு வருவேன். அப்பாயி எப்ப தருவ? உங்க அப்பாய்க்கு தேவாமிர்தம். தேவா யாரு அமிர்தம் யாருன்னு கேளு. தேவா யாரு அமிர்தம் யாருன்னு கேளு. என்னோட கண்ணாடி கிளாஸ் தான் எனக்கு வேணும்.
குடி. சூப்பரா இருக்கு. Friends, more. இன்னும் ஜில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அப்புறமா. ஐஸ் கட்டி போட்டியா? தண்ணி போட்டேன். ஏன் உங்க அப்பாயை பத்தியா? குடிக்கவே முடியல. சூப்பரா இருக்கு. எங்க அப்பா கிட்ட டெஸ்ட் பண்ணுறேன். Cheers. பக்கத்துல எல்லாம் மென்னு சாப்பிடு. சூப்பரா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கும் பாப்பா மோர் குடிக்கும்போது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லு. இஞ்சி போட்டுருக்கேன், கொத்தமல்லி போட்டுருக்கேன். அதுதானா? எலுமிச்சம்பழம் விட்டுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக. திங்காதவளுக்கு என்னத்துக்கு கொத்தமல்லி தலாம்? ஐயோ குடி. மோரோட அப்படியே சேர்த்து மென்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் குடிச்சிட்டேன். பயிரெல்லாம் குடு. அப்பா குடிச்சேன்னா அப்பாட்ட மாதிரி கொஞ்சம் ஏய் டம்ளர் ஒடுங்கிடும். டம்ளர்லாம் ஸ்ட்ராங்கானது. இரும்பும் தான் அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்வாட்டுக்கு ஒரு டம்ளர் மோர் குடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். இல்லை ஜூஸ் குடிங்க. வீட்டில் இருந்துட்டு யாரும் வெளியில் வந்துடாதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா என்னை மாதிரி கருத்து போயிருவீங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு வந்து காய்ச்சல் சளி இந்த மாதிரிலாம் வந்துடும். ஓகேவா? மோர் ஜூஸ் இளநீ இந்த மாதிரிலாம் குடிங்க. எங்கள் அப்பா பின்னாடி இருந்து சிரிப்பு ஊட்டிட்டு இருக்கிறாரு. எனக்கு சிரிப்பாக வருது. சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுப்பா.